யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் கால நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय गुरुदेव, जय सिद्धिविनायक, जय शरवेश्वर, जय आदिपराशक्ति, जय काद्री लक्ष्मी नृसिंह, जय वेंकटेश्वर, जय श्री कृष्ण, जय हनुमान, जय श्रीराम. नलमा நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 9 எண்கள் இருக்குது நமக்கு இல்லையா? 9 எண்கள், 9 நம்பர்ஸ். ஸோ ஒரு தேதியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே தான் பிறக்க முடியும். அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எண்கணிதப்படி பலன் எப்படி இருக்கும்? 2024 ஆங்கில புத்தாண்டு. ஓகே, ஸோ ஆங்கிலம் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் 2024 எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் 1-10-19-28 இருந்ததுன்னா நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிற உங்களை பற்றி சொல்லணும்னா, உங்கள் கையில் எது இருக்கோ இல்லையோ, ஒரு ராஜான்ற ஒரு நினைப்பு இருக்கும், மகாராஜான்ற ஒரு நினைவு இருக்கும், ஒரு சக்கரவர்த்தி சாம்ராடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். யாருக்காவது தலை வணங்கி ஏதாவது வேலை செஞ்சுக்கணும் அப்படின்னா உயிரையே போகிற மாதிரி இருக்கும். என்னடா இது சாமி, போய் நிற்கணுமா இவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஒன்றுமே இல்லாத சமயத்திலும் அப்படி நினைப்பீங்கன்னா, உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளெல்லாம் இருந்ததுன்னா ராஜா, மகாராஜா, சக்கரவர்த்தி, பின் என்னென்ன சொல்லலாம். அதனால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அந்த கிங் குவீன் ஆட்டிடியூட் இருக்கும். எப்பவுமே நல்ல ஆட்டிடியூட், அது எல்லாருக்கும் இருக்கணும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இருந்தால் நல்லது தான். அந்த சுவாபிமானம்னு சொல்லுவாங்க, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது நிறைய எதிர்பார்ப்பீங்க. அதனால் உங்கள் தேதியில் பிறந்திருக்கிறவங்கெல்லாம் மேக்ஸிமம் நல்ல, அவங்க எவ்வளோ ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் வளர வளர நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் பேரு புகழ் சம்பாதிக்கிறதுல, அதுலேயும் அரசு சம்பந்தமான ஊழியர்களாக ஒர்க் பண்ணுறக்கூடிய ஜவான் டு திவான், கான்ஸ்டேபிள்லேருந்து பிடிச்சி கமிஷனர் வரைக்கும், ஒரு கார்பரேட்டர்லேருந்து பிடிச்சி எம்எல்ஏ எம்பி வரைக்கும், ஏன் முதலமைச்சர் வரைக்கும், மினிஸ்டர்ஸ் வரைக்கும், அமைச்சர் லெவலில் போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களெல்லாம் அடாப்டட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்களாம் தத்து புத்திரர்கள் அரசுக்கு. அந்த அளவுக்கு செல்வாக்கு அரசியலில் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதே போல் எல்லா விஷயத்துலேயும் நம்பர் 1 வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்கும். அது எப்போ வரும் அப்படின்னா, இந்த தேதியில் பிறந்திருக்க உங்களுடைய குணாதிசயங்களெல்லாம் இப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு வர்றதுக்கு பேர்கள் பார்க்கணும் நம்ம, இல்லையா? பேர் ராசின்னு இருக்கு இல்லையா? பிறந்த ஜாதகத்தில் ஒரு ராசி இருக்குன்னா, ஒரு பேர் ராசிக்காரன்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பேர் ராசிக்காரன் தான் பார்க்கணும். நமக்கு இப்போ நியூமராலஜியில் என்னை பொறுத்த வரைக்கும், நானும் தமிழ்நாடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிவிட்டு பேரை மாற்றுறது. ரவி கோபால் அப்படின்னா, ரவி கோபால் அப்படின்னா RAVI எல்லாரும் எழுதுறது. இவன் RAVI போடுவான், ரவி. அப்புறமா கோபாலுக்கு PP, கோபால் இல்லையா, டோபால், இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிறதெல்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. காமனாக ஒரு இடத்துல, இப்போ கர்நாடகானா ஒரு ஸ்லாங்கான பேர் இருக்கும், தமிழ்னா ஒரு பேர் இருக்கும், ஒரு ஸ்லாங் இருக்கும். அங்கெல்லாம் ஒரு கடவுள் பேரை வைக்கிறது, இதெல்லாம் இப்படியெல்லாம் பேருங்களை வைக்கும்போது நமக்கு அது சூட் ஆகணும். ஏன்னா பேர்கள் மட்டும் ஏன்ஷியன்ட் பேர், புராதனமான பேர் வச்சுக்கிறோம். ஆனால் நடைமுறையில் நடக்கிறது பார்த்தா ஜீன்ஸ் பேண்ட்டு, ஷூ, டிஷர்ட்டு இதெல்லாம் போடும்போது முருகன் பேர் வச்சுட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் அது ஒத்து போகாது சில டைமில். அப்புறமா வாடா போடான்னு கூப்பிடுறோம் பார்த்தீங்களா? அந்த வாடா போடான்னு கூப்பிடும்போது கூட அவ்வளோதான். இந்த சிங்குலரில் கூப்பிடும்போது முருகன் பேர் வச்சுட்டு டே முருகா எங்கடா போன டே அப்படின்னா கஷ்டம்தான். அதனால் அந்த மாதிரி சில பேருக்கு பேர் ஒத்து வரலைன்னா இந்த பிரச்சனைகள் வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கவங்க. ஸோ இந்த வருஷம் 2024 என்னக்கூடிய இந்த வருஷம் 2 + 2 + 4
கூட்டினா 8 வரும். 8ன்னா சனியினுடைய ராசி, சனியினுடைய எண்ணெய். சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. பிள்ளை தகப்பன் தான் இருக்கும், அப்பா பிள்ளை தான். ஆனாலும் மகன் தந்தை அப்படின்னு பார்த்தாலும் பிரச்சனை இருக்குது இவங்க 2 பேருக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு ஆசையினால்தான் நாங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் பண்ணிகிட்ருக்குறோம். 3 மாதம் கோர்ஸு. ஸோ அந்த 3 மாதத்தில் நீங்கள் இந்த ஜோதிடத்தை, எண்கணிதத்தை கற்றுக்கலாம். அதே போல் ஒரு நாள் செமினார் கிளாஸஸும் இருக்குது. த்ரூ அவுட் இந்தியா பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரம் பெங்களூர் டு சண்டிகர், டெல்லி, சென்னை, விசாகப்பட்டினம், ஹைதராபாத் எல்லாரையும் ஒரு நாள் செமினாரும் இருக்குது. அதே போல் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் தமிழ்நாட்டிலே உட்காரலாம், நான் கர்நாடகாவில் இருக்கலாம். ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் 3 மாதம் கிளாஸ், 3 months கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் கூட நீங்கள் ஜாயின் ஆகி கற்றுக்கலாம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இந்த தேதியில் பிறந்திருக்கிற நீங்கள் இவ்வளோ நல்லா இருப்பீங்கன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். யாருன்னா எலான் மஸ்க் 28/6/1971 பிறந்திருக்காங்க. பிறந்த எண் 1, கூட்டு எண் 7. ஸோ பேர் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, அவங்க பிறந்திருக்கிறது 1ஆம் நம்பரில் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க. எலான் மஸ்க், இ என்ற லெட்டர் இருக்கு இல்லையா, அது இந்த இங்கிலீஷ் லெட்டருக்கு மர்க்யூரி எண்ணக்கூடிய ஒரு எண், 5ஆம் எண்ணக்கூடிய ஒரு எழுத்துது, இ எண்ணக்கூடியது. சூரியனும் புதனும் சேர்ந்தாச்சுன்னா புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் எலான் மஸ்க் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்க. எலான் மஸ்க், அவன் ஃபுல் பேர் வந்து எலான் ரீவ் மஸ்க். நேம் நம்பர் 58 வரும். பிரமிட் நம்பர் வந்து 13 வரும். ஸோ 1ஆம் நம்பரில் பிறந்திருக்கிறவங்களுக்கு 4ஆம் நம்பர் பிரமிட் நம்பர்னா சூரியனுடைய நிழல் கிரகன்றதுனால அது செட் ஆகிடுச்சு அவருக்கு ஓரளவுக்கு. அதுக்கடுத்தது எலான் மஸ்க்குன்னு தான் அதிகமாக கூப்பிடுவாங்க. கூட்டின நேம் நம்பர் வந்து ஹாரிசன்டல் வேல்யூ 35 வரும். பிரமிட் நம்பர் 34 வரும். 34 7ன்றதாகட்டும் 8ன்றது அவ்வளோ நல்லதில்லை. ஆனால் இவருடைய கூட்டு எண் வந்து 7 இருக்கு இல்லையா, அதனால அது மேட்ச் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய லக்ஷ்மி புத்திரனாக இருக்கார் எலான் மஸ்க்கு. ஏன்னா நீங்கள் இந்த தேதியில் பிறந்திருக்கீங்க இல்லையா, 1, 10, 19, 28 உடனே உங்களுக்கு அந்த உணர்ச்சி வந்துடும், ஏய் நான் இவ்வளோ நல்லா இருக்கணுமே, ஏன் இல்லை அப்படின்னு. நார்மலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் லாஸ்ட் நேம் தான் கூப்பிடுவாங்க. ஸோ மஸ்க்குன்னு கூப்பிடுவாங்க. MUSK மஸ்க் அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா 15 வரும். லெட்டர் வந்து எம்னா 4. ஸோ அது ராகு. அப்போ என்ன ஆச்சு, மஸ்க்ன்றது பிரமிட் நம்பரும் 15 வருது, MUSK மஸ்க் ஹாரிசான்டல் வேல்யூம் 15 வருது. கோடீஸ்வரன் லக்ஷ்மி புத்திரன். ஸோ அந்த மாதிரி நம்ம நேம் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு நேம் நம்பரை வச்சுக்கும் போது அது நமக்கு அமையும் போது நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். அதனால் இது பற்றி விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு 4 புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன் நான். ஸோ நியூமரோலஜி பற்றி நம்பர் 1 வால்யூம், அஸ்ட்ராலஜியும் இருக்குது இதில். நம்பர் 2, ஓகே, நம்பர் 3, அதுக்கு அடுத்தது நம்பர் 4 வால்யூம்ஸ், கிட்டத்தட்ட 2000 பேஜ். இதில் நாங்கள் இந்த 3 மாதம் கோர்ஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 1000 பேஜஸ் புக் மெட்டீரியல் ஃப்ரீ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உடனே நீங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸ்க்கு ஜாயின் ஆகுங்க. உங்களை பேர், உங்களுடைய ராசி, உங்களுடைய டெஸ்டினி நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. ஸோ இது டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். சும்மா ஸ்பெல்லிங் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்காதிங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை போய் நேம் சேஞ்சுன்னு சொல்கிறது தப்பு இல்லையா. எப்பவுமே அவ்வளோதான், ஃபுல் நேம் சேஞ்சஸ் வரணும். யாரே ஆகட்டும், இப்போது நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா, நேம் சேஞ்சஸ்ன்னு பார்த்து அப்படி இருக்கணும். சிவாஜிராவ் காய்க்வாடுன்றதை ரஜினிகாந்த்னு மாற்றினா பேர் ஆல்ட்ரேஷனை தவிர ரவி கோபாலுக்கு V, K இப்படியெல்லாம் போடுறது கரெக்ட் கிடையாது. ஸோ இப்போது வருவான் 1, 10, 19, 28 பிறந்திருக்கிறவங்களுக்கு 2024 எப்படி இருக்கும், சனியினுடைய வருஷம்னு சொல்லிட்டோம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் அவ்வளோ ஒன்றும் வராது உங்களுக்கு. அதனால் இந்த 2024 ஆங்கில புத்தாண்டு வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராது. கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் நல்லா இருக்கும். கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எதே ஆகட்டும் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் பொசிஷன் போஸ்டிங்கெல்லாம் கொஞ்சம் மாறலாம். நீங்கள் நினச்ச போஸ்டிங்கு, நீங்கள் நினச்ச ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்காமல் போகலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இல்லை 8ன்றது சனி இல்லையா, கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அதுக்கு அடுத்தது கல்யாணத்துக்காக பார்க்குறவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஏன்னா 8ஆம் ஆண்டில் நீங்கள் 1ஆம் நம்பர்காரங்க 8ஆம் நம்பரில் கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. இல்லை குருஜி வயசாச்சு சும்மா கல்யாணம் பண்ணாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிளான் ஏதாவது இருந்ததுன்னா நான் சில தேதியை சொல்கிறேன். ஜாதகத்தை பாருங்கள், ஜாதகத்தை பார்க்காம கல்யாணம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனால் உங்களோட ஒத்து போகக்கூடிய ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே டெஸ்டினியை பாருங்கள். உங்களோட நீங்கள் சும்மா ஒரு டைரி எழுதி வச்சு உங்களுடைய நண்பர்கள்
கசின் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உறவுக்காரர்கள் யார் யார் இருக்காங்களோ 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல மேட்ச்சு. 4, 13, 22, 31 நல்ல மேட்ச்சு. 5, 14, 23 நல்ல மேட்ச். இந்த தேதியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்கள தான் மேட்ச்சு. இந்த தேதியை விட்டு வேறு தேதி ஜாதகம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு கல்யாணம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்குறவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டால் நல்லது, சரியா? அதுக்கு அடுத்தது ஃபினான்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் பிரச்சனை வரும் கவர்மெண்ட் ஆளுங்களுக்குன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது பையிங் செல்லிங் பிரச்சனை இல்லை. ஏதாவது பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் முதல்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி இருக்கீங்கன்னா செஞ்சுட்டு போகலாம். புதுசாக கட்டுமான பணிகளெல்லாம் வேண்டாம். புதுசாக ஒரு லேண்டை வாங்கியிருக்கேன், 2024க்கு நான் ஃபவுண்டேஷன் போடுறேன், ஏதோ கட்டுறேன் அப்படின்ற வேண்டாம். வீடு ஆல்ரெடி கட்டியிருக்க மேலே ஏதோ ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னொரு வீடு கட்டலாம், அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் போகலாம். ஸோ பையிங் செல்லிங்லேயும் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வராது. ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது ஹெல்த்துன்னு வரும்போது ஹெல்த் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நார்மலி நீங்கள் 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்திருக்கீங்கன்னா இந்த ஹெட் ரீஜன் சொல்லுவோம். ஹெட் ரீஜனுக்கு கண், மூக்கு, வாய், த்ரோட், பிரெயின் ரொம்ப டெலிகேட்டட் ரீஜன். அதனால் இந்த ரீஜனில் சில ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் ரீஜன், ஸோ இருதய சம்பந்தமான கோளாறுகள் ஏதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா கூட ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. சிம்டம்ஸ் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிகமாக ட்ராவல் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கும் உங்களுக்கு. ட்ராவல் அப்படின்னும் போது சேஃப் இருக்கணும் இல்லையா? சேஃப் ஜெர்னி வேணும். இங்கே சேஃப் இல்லை, ஏன்னா நீங்கள் எவ்வளோ சேஃபாக போகிறீங்களோ எதிரில் வர ஆளும் சேஃப் ஜெர்னியை நினச்சி வரமாட்டான். அதனால் 2 வீலர் 4 வீலர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்லாம் 4 வீலரில் போகிறது, ஒரு 100 கிலோமீட்டர் 2 வீலரில் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் இருந்ததுன்னா தவிர்த்துறது நல்லது. ஓகே, நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்களேன். வால்வோ பஸ் எடுத்துக்கோங்க, ட்ரெயின் எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ளைட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 4000 5000 கிலோமீட்டர் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன், அப் அண்ட் டவுன் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த பிரச்சனை இந்த வெளியில் வர்றதுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணலான்னா, போதுமான அளவில் லக்கி நம்பர் 1, 3, 5 இந்த நம்பரை அதிகமாக பயன்படுத்துங்க. அதே போல் லக்கி டைரெக்ஷன் வந்து ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, நார்த்து. ஓகேங்களா? ஏதோ ஒரு ஃபோன் பண்ணணும், நார்த்துக்கு ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் பண்ணுங்கள், நார்த்துக்கு ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு மெயில் போடுங்க, நார்த்துக்கு ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு சிக்னேச்சர் போடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஏன் வடக்குக்கு ஒரு 4 அடி எடுத்து வச்சு வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பலாம். இந்த 3 டைரெக்ஷனும் உங்களுக்கு நல்ல லக்கி டைரெக்ஷன். 3 நம்பரு எவ்வளோதுக்கு எவ்வளோ முடியுதோ ஆரஞ்சு கலர், அப்புறமா எல்லோ கலர், க்ரீன் கலர், லைட் கலர். ஆரஞ்சுனா டைரெக்ட் ஆரஞ்சு வேண்டாம், க்ரீட்னா லைட் க்ரீன் போடலாம், லைட்டு எல்லோ போட்டுக்கலாம், ஐவரின்னு சொல்லுவோம். இந்த சட்டையெல்லாம் போடுங்க, ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரவேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரக செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.